வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாவே எல்லாருக்குமே வந்து முகத்தில் சுருக்கங்கள் வரும். இந்த சுருக்கங்களை வீட்லேயே நம்ம ஒரு DIY சீரம் செஞ்சு அது மூலமாக எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த DIYக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கியூக்கம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நீங்கள் வந்து துருவிக்கோங்க. குட்டி குட்டி கியூக்கம்பர் இருக்கும்ல, அது எடுக்காதீங்க. இதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ண போகிறேங்க. நிறைய குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சா போதும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து துருவிக்கிறேங்க. துருவிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்ல, ஃபில்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து டீ வடிகட்டி இருந்தாலும் நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிரும், நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு சீரம்ங்க. இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக மறைஞ்சிரும். இப்போ எனக்கு கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடைச்சாச்சு. இப்போ இந்த ஜூஸ் கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா அலோவேரா ஜெல்லுங்க. இந்த அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா கேசர் சந்தன், அதாவது குங்குமப்பூவும் சந்தனமும் கலந்த ஒரு அலோவேரா ஜெல். ஏன்னா குங்குமப்பூ இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் கலர் வந்து அதிகரிக்கும், சந்தனமும் வந்து நம்மளுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ இதிலேருந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுக்கணுங்க. 1 ஸ்பூன் ஜூஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் பேஸில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலோவேரா வந்து ஜெல் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த ஜூஸோடு வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா வந்து அடித்து விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு குட்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபேன்சி ஸ்டோர், பிளாஸ்டிக் சாமான் விற்கிற கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி குட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கையில் கொண்டு போகலாம். இப்போ இதில் நான் வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு வருதுங்க. இதை வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், வெளியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்கள்லாம் போகுங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, சின்ன வயசில் கூட எல்லாருக்குமே வந்து ஃபேஸில் நிறைய சுருக்கங்கள் இருக்குது. அந்த ரிங்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கோவப்படும் போது, ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்களுக்கு, கவலைப்படுறவங்களுக்குலாம் நிறையவே வந்து ரிங்கிள்ஸ் வரும். அதனால் நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ என்னோடய கையில் வந்து இப்போது மீதி கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் வந்து டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் எல்லா இடத்துலையுமே வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்டிலாக ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ண அது அப்படியே உங்களோட ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஆயிலியாலாம் இருக்காது, ரொம்ப ஒரு மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்கப் ப்ரைமர் போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது ஸ்கின்னில். ஸோ டெய்லி இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10 டேஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். நிறைய பண்ணி வைக்கிறத விட அடிக்கடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த DIY சீரம் மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுருக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு வந்து கையிலையும் வந்து சுருக்கங்கள் இருக்கும். இப்போ நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கூடையுமே நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.